ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஐ அம் த ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 34வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 33 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த லாங் டேங்க கொண்டு அவனோட பாடியை மிங்காங் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த நியூஸ் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க எல்லாம் போட்டு தள்ளியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல வந்துட்டு பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல மிங்காங் இருந்துட்டு அந்த டிராகன் பாடி இருக்குல்ல அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகுறா. வெல்கம் பேக் கிரவுண்ட் பிரின்சஸ் அப்படிங்கிறப்ப மிங்காங் இருந்துட்டு என்னோட தனிமையில இந்த கல்டிவேஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. ஒருவேளை யாருமே நான் சேஸ் பண்ணாதபடி கூஷாங்க இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பானா. லாஸ்ட் ஃபியூ டைம்ஸ்ல அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் என்ன சுத்தி இருக்கிற அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்பவே இருந்துட்டு மாறி இருக்கு. உண்மையாலுமே அவனுக்குள்ள இந்த டெமானிக் எனர்ஜினாலதான் என்ன போன வாழ்க்கையில ரொம்பவே மோசமா நடத்தினானா. பட் உண்மையாலுமே அப்படி இருந்தா இந்த வாழ்க்கையில எப்படி அந்த டெமானிக் நேச்சரை வந்துட்டு அவன் கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். ஒருவேளை என்ன ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, அப்பதான் அவனை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அவன் ரொம்பவே டெரிஃபைங்கா இருக்கான். அவனோட இன்டெலிஜென்ஸையும் ஜீனியஸையும் வச்சு பார்க்கும் பொழுது அந்த மாதிரி பண்றது வந்துட்டு என் மேல எஃபெக்டாவா இருக்காதான் எனக்கு தெரியும். மறுபடியும் அந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் மாறணும். அக்கார்டிங் டு தி ஆஸ்ட்ராலஜிக் சயின்ஸ் அந்த டிவைன் ஸ்பிரிட் இருந்துட்டு பிறக்கக்கூடிய நாள் வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்த பட் அது வந்துட்டு எங்க எப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த டைம் அதை வந்துட்டு நான் எனக்காக கிளைம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டு ஈஸ்ட் சைடுக்கு போலாம், த 100 ஆப்ரஸ்ட் மவுண்டன்ஸ்க்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஹேமிங் இருக்கான் இல்லையா, அவ இருந்துட்டு பேர்லி ஒரு மந்த் கூட ஆகல பட் ஆல்ரெடி நான் வந்துட்டு சேக்ரெட் ட்ராமா வந்துட்டு பிரேக் த்ரூ பண்ணி போயிட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆம்னிபோட்டன்ட் சுப்ரீம் மோனார்க் தான். நவ் என்னோட கிளான்ல இருக்கிற எல்லாருமே நல்ல டேலண்ட் பொட்டேஷன்ல இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த டெக்னிக் வந்துட்டு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவேக்கனான 2 எல்டர்ஸும் வந்துட்டு இது மேல ஆர்வம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே விஷயங்கள் ப்ராக்ரஸ் பண்ணி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்னோட சிஸ்டரே வந்துட்டு நான் சர்ப்ரைஸ் பண்ணிடுவேன். எங்க பிளாக் ஹில் கிளானோட ஜீனியஸா வந்துட்டு மாறிடுவேன். நான் வந்துட்டு அந்த ஆம்னிபோட்டன்ட் சுப்ரீம் மோனார்க் வந்துட்டு இன்னொரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் மட்டும் இல்ல அப்படின்னா இந்நேரம் என்னோட எவன்ச்சுவலான டெத்தை நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரெகுலரான ட்ராஷா தான் இருந்திருப்பேன். அப்படிங்கிறப்ப அவனோட அக்கா வந்து ஹேமிங் உள்ளதா இருக்கியா, நீ வந்துட்டு அந்த ஆம்னி போட்டான் சுப்ரீம் மோனார்க் டிவைன் டெக்னிக் வந்துட்டு நம்ம கிளானுக்கு கொடுத்ததுனால நம்ம முன்னோர்கள் வந்துட்டு அவனோட தனிமையில இருந்து வெளியே வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப 2 ஆன்சஸ்டர்மா அப்படின்னு கேட்கிறப்ப தட்ஸ் ரைட், சாதாரண ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. அப்படிங்கிறப்ப அந்த ஹேமிங் இருந்துட்டு உண்மையிலுமே அவங்க அந்த டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, பட் திடீர்னு ஏன் பார்க்கணும்னு சொல்றானுங்க, எனக்கு அவங்கள்ட்ட இருந்து பவர் கிடைக்குது அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா. இந்த சுப்ரீம் மோனார்க் இருந்துட்டு இந்த ஆன்சஸ்டரால டிடெக்ட் பண்ணப்பட்டிருந்தா ஒருவேளை அவங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் அவங்கள்ட்ட ஹீரோ மாட்டல அப்படிங்கறத வந்துட்டு அவனோட அந்த அவதாரை வச்சு அவங்களுக்கு காமிக்கிறான். நீங்க வந்துட்டு இங்க இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க கரெக்ட் தானே இந்த ஹேமிங் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்ப அவனோட அக்கா இருந்துட்டு ஹேமிங் உனக்கு வந்து என்னாச்சு திடீர்னு அப்படியே நின்னுட்ட அப்படிங்கிறப்ப ஒண்ணுல ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டேன். ஆன்சஸ்டர்ஸை எப்படி பாக்குறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப இங்க பாரு நீ எவ்வளவு அன்சல்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ வந்துட்டு நம்மளோட ஆன்சஸ்டர்ஸை பாக்குறப்ப ரொம்பவே காமா இருக்கணும், புரியுதா, அவங்க எல்லாருமே நைஸான பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பிளாக் ஈகிள் கேர்ளோட ஆன்சஸ்டர்ஸா அவங்களால என்னோட பேவிங் வே இம்மார்டல் ஆர்டர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுமா, பட் அவங்க வந்துட்டு அவ்வளோ டீப்பர் லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் அவங்களோட கல்டிவேஷன் வந்துட்டு அதுக்கு சுப்ரீம் ரம்ல வந்துட்டு இருக்கணும், அதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. வென் அந்த போத் ஆன்சஸ்டருமே என்னோட டெக்னிக்கை வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண வச்சு அவங்கள நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பிளாக் ஈகிள் மொத்த கிளானுமே எனக்கு சொந்தமானதான் மாறிடும். நான் நினைச்சதை விட இது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. ஒரு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபேட் பாயிண்ட் வந்துட்டு கிடைச்சிருச்சு. சிஸ்டம் என்னோட 4 பீஸ் ஆஃப் டாயோஸ்ட் எலும்புகளை வந்துட்டு டிரான்செண்டண்டா மாத்து அப்படின்னு சொல்றான். ஸோ சிம்பிளா ஹீரோவோட அந்த டாயோஸ்ட் எலும்புகள் அப்படிங்கிறது ஏற்கனவே பவர்ஃபுல்லானதான், பட் அது மேல டிரான்செண்டண்டா போட்டு ஹீரோ வந்துட்டு இன்னுமே அதுங்களை பவர்ஃபுல்லா மாத்துறான். அப்ப நம்ம ஷீலிங் கூட 2 பேர் இருப்பாங்க தெரியுமா, அவங்க இருந்துட்டு பிரதர் காங் அந்த பிளாக் ஈகுல ஏன்ஷியல் ஸ்நாக்லேனும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு எதையோ ஒன்று தேடி எடுக்கிற மாதிரி தெரியுதுல, அது வந்துட்டு அந்த ஏனிங்க்கு ரிலேட்டட் ஆனது கிடையாதுல்ல. ஏன்னா அவங்க அந்த ரூயின்ஸ்குள்ள போயிட்டு 1 மாசம் ஆயிடுச்சு பட் அவங்கள்ட்ட எந்த ஒரு நியூஸுமே வரலையே. அப்படிங்கிறப்ப அந்த காங் அப்படிங்கிறவன் 2 பேரையும் அவன் உள்ள கூட்டிட்டு போயிருக்கான். மேபி அவங்களை ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிறதுக்கு உள்ள கூட்டிட்டு போயிருப்பானா. இப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா அந்த ஏனிங்கோட ஆக்ஷன் எல்லாமே இருந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா தான் இருந்திருக்கு. ஒருவேளை அவன் தான் டெமானிக் ஆர்ட்ஸ் அதை வந்து கத்துக்கிட்டவனா இருப்பானோ. அப்படிங்கிறப்ப பிரதர் காங் யங் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நம்ம இந்த கான்டினென்ட்ல நுழைஞ்சதுல இருந்து அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, கிரவுன் பிரின்சஸ் மிங்காங் கூட அதுக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப யார் நான்சென்ஸா பேசுறா, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. இப்ப யோசிச்சு பாரு, அந்த ஏலிங் அதுக்கப்புறம் ஏனிங் 2
பேருமே சிமிலரா இருக்குல்ல. உண்மையாலுமே இந்த ஏனிங் இருந்துட்டு மாறு வேஷத்துல இங்க வந்திருந்தானா லேடி ஷீலிங்கும் மெய்யும் இருந்துட்டு டேஞ்சர்ல இருக்காங்க. சீக்கிரம் இது வந்துட்டு எவ்வளவு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாத்துக்குமே சொல்லணும். அந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் சாகணும். நம்ம வந்துட்டு அப்படியே இருந்து அவனை சாக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏலிங் இருந்துட்டு ஓல்டு குய் அந்த எம்பரரோட தங்குற இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால கிளியரா சென்ஸ் பண்ண முடியுது. அது எனக்கு முன்னாடி தான் இருக்கு அந்த ஓல்டு டவுன்ல. பட் இப்ப நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருக்குல்ல. நான் எவ்வளவுதான் ஒளிஞ்சாலும் நான் இருக்கிற இடத்த எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சாங்களே அப்படிங்கிறப்ப அந்த ஓல்டு குய் இருந்துட்டு கண்டிப்பா நம்மள கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே யாரோ ஒருத்தவங்க நம்மள போட்டு கொடுக்குற மாதிரியே தெரியுதுல அப்படிங்கிறப்ப ஏலிங்க வந்துட்டு அதை தான் நானுமே நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப மெய் இருந்துட்டு உன்னை ஏமாத்துற சான்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஸ்மாலா தான் இருக்கு. ஏன்னா அவளுக்கு பண்றதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. நீ வந்துட்டு ஹீரோ மாதிரி போய் காப்பாத்தல அப்படின்னா அவ நேரம் இங்க இருந்திருக்கவே மாட்டா. அது மட்டும் இல்ல ஏன்ஷியல் இமார்ட் கிளான்ஸ் வந்துட்டு இவளை துரத்திட்டு வேற இருக்கானுங்க. அவளோட 9 டைல் கீ இருந்துட்டு டிசிபேட் ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப அப்படின்னு ஒருவேளை அந்த ஷீலிங்கா இருக்குமோ அப்படிங்கிறப்ப ஆமா அதுக்கு தான் நிறைய பாயிண்ட் இருக்கு. ஏன்னா அவங்க வந்ததுல இருந்தே உன் கூடவே இருக்கா. அந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவ அப்படிங்கிற டைட்டில் கிடைச்சதுல இருந்து அவ வந்துட்டு உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சானா பிரச்சனை இல்ல. பட் நீ வந்துட்டு எங்க போனாலும் லொகேஷன் லீக் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அவ வந்துட்டு ஏதோ ஒரு சீக்ரெட்டை விட்டு ஒளிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ எப்பவுமே உன்னை ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் வந்துட்டு ரொம்பவே ஆபியஸ் தான். நீ வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டான முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுத்துட்டு எடுக்க தூண்டுறான். ஏன்னா நம்ம மெய் தானே இருக்கிற இடத்துல எல்லாமே போட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஏலிங்க ஐனோ ஷீலிங் ஏ மெய் இப்ப இருந்து இந்த ரோடு வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரஸா இருக்க போகுது. நம்மளோட கோலுமே வந்துட்டு ரொம்ப பெருசு. ஆனா நம்ம ஏன் இங்க இருந்து தனியா போக கூடாது. மெய்யோட ஊண்டு எல்லாமே ரொம்ப சீரியஸா இருக்கறனால நாங்க 2 பேரும் ஒன்னா போறோம். ஷீலிங் அப்புறமா வந்துட்டு என்ன மீட் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்ப ஷீலிங் என்ன பேசுற ஏலிங் நம்ம சிச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. இந்த நேரத்துல என்ன வந்துட்டு தனியா விட்டுட்டு அவளை வந்துட்டு கூட்டிட்டு போறியா. உங்க 2 பேத்துக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நேரமா தோண்டிட்டு தான் இருந்துச்சு. இதனால தானா இப்போ உனக்கு கண்ணு முன்னாடி நீ தேடி வந்த ட்ரெஷர் இருக்கு அப்படிங்கனால என்ன வந்துட்டு அப்படியே தூக்கி வீசுறியா. உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஷர்னால உன்னை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நினைச்சியா. எப்படி இப்பெல்லாம் யோசிச்சா அப்படிங்கிறப்ப ஷீலிங் நான் சொல்றது கேளு. நம்ம எல்லாத்துக்குமே நல்லது அப்படிங்கறதுனால இதை சொல்றேன் அப்படிங்கிறப்ப சில பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டு தோ இவங்களை கண்டுபிடிச்சிட்டோம் இவங்களை அப்படியே கொன்றுங்க யாருமே இவங்களை உயிரோட விட்டுறாதீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஏன்ஷியன் 5 கிளான்ஸ்ல இருக்கிறவங்க தானே இவங்க கொல்ல பாப்பாங்க. இந்த ஏலிங்க்கு அந்த ட்ரெஷர் கிடைக்கூடாதுன்னு அவங்க தான். அப்ப நம்ம மெய் இருந்துட்டு மாஸ்டர் நீங்க எனக்கு கொடுத்த அந்த மிஷன் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஏலிங் இருந்துட்டு அங்க வந்திருக்கவங்கள பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஹெவன்லி காட் ரூம்ல வந்துட்டு இருக்கானுங்க. சீக்கிரம் இங்க இருந்து ஓடிடுங்க பேசுறதுக்குலாம் டைம் இல்ல நம்ம வந்துட்டு ராண்டேவஸ் பாயிண்ட்ல வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யவும் விட்டுக்கிட்டே ஓடிடுறான். ஷீலிங் இருந்துட்டு ஹே நீ வந்துட்டு என்ன பண்ற அங்கே நிக்காம ஓடு அப்படிங்கிறப்ப மெய்ய இருந்துட்டு ஜஸ்ட் நீங்க இருந்து போய்க்கோ ஓடுற அளவுக்கு என்னால முடியாது என்னோட இன்ஜுரிஸ் எல்லாமே ரொம்ப சிவியரா இருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் இதுக்கப்புறம் நீதான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு இவங்க இருந்து ஓடிடுறா. அப்ப அங்க இருக்கிறவங்க பிரிஞ்சப்ப இவங்க வந்துட்டு சேஸ் பண்ணுங்க. அந்த கோல்டன் ஹேர் இருக்கிற பொண்ணை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த பொண்ணு இருந்து ஓட மாட்டாளே அந்த அளவுக்கு அவளோட இன்ஜுரிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த மாடு மாதிரி இருக்கவன் இவ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிற அப்படிங்கறத கன்சிடர் பண்ணி இவ வந்து கேப்சர் பண்ணி என்னோட அடிமையா மாத்திக்கிறேன். ஏ அவுட் சைடர் நீ வந்து எனக்கு சப்மிட் ஆயிட்டு அப்படின்னா உயிரை விட்டுறேன் கடைசி வரைக்கும் என்னோட சைடு இருந்து சர்வ் பண்றியா கேட்க எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப மெய் இருந்துட்டு கனவு கண்டதை நிப்பாட்டு நான் சப்மிட் ஆகிற அளவுக்கு நீ வந்து ஒர்த்தி கிடையாது அப்படிங்கிறப்ப என்ன தைரியம் தான் என்னோட ஆஃபரை வந்து ரிஜெக்ட் பண்ணுவேன் அவளை வந்து பீஸ் பீஸா வெட்டிரு அப்படிங்கிறப்ப நான் மெய் என்னோட மாஸ்டருக்கு மட்டும் தான் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் முழுக்க சர்வ் பண்ணுவேன். நீ என்ன டச் பண்றதுக்கு பதிலா நான் வந்துட்டு செத்தே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாவை ஏத்துக்கிறப்ப நம்ம இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை வந்துட்டு போட்டு தள்ளிடுறான் அந்த அட்டாக் பண்ண வந்தவனை. நீ இப்ப யார வந்துட்டு பீஸ் பீஸா கட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்த அப்படிங்கிறப்ப மாஸ்டர் உங்களுக்கு வந்துட்டு நான் இனிமேல் தேவையில்லைன்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஸ்டூபிடா இருக்காது இது வந்துட்டு வெறும் மிஷின் மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு மிஷன் அவனை சாக விட்டுருவான்னு நினைச்சியா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு உடனே கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சாரா. என்ன திடீர்னு சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிற இது வந்துட்டு ஒன்ன மாதிரி இல்லையே அப்படிங்கிறப்ப அந்த மாடு இருந்துட்டு ஒரு மியர் குவாசி காட் ட்ராம்ல வந்துட்டு இருக்கிறவன் என்ன வந்துட்டு இக்னோர் பண்றியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல நீ ஹோல் டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க அப்படிங்கிறப்ப மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு இதை கம்பேர் பண்றப்ப ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு போலாம் உன்னை போயிட்டு உன்னோட இன்ஜுரிஸ் எல்லாத்தையுமே நான் ஹீல் பண்றேன் அப்படிங்கிறப்ப அந்த மாடு மாதிரி இருக்கிறவன் மறுபடியும் என்ன இக்னோர் பண்ற சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளவு ஆசையா அப்படிங்கிறப்ப ஹீரோவோட அந்த வெப்பன்ல இருந்தே பல விதமான ஸ்பிரிட்ஸ் இருந்துட்டு அங்க வர அந்த மாடு மாதிரி இருக்கிறவன் வந்துட்டு அட்டாக் பண்ண வருது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல கடைசியில அவனை கம்ப்ளீட்டா அட்டாக்கும் பண்ணிருது. சோ அந்த டைம்ல ஷீலிங்குக்கு வந்துட்டு நம்ம ஏலிங் மேல இருக்கிற ட்ரஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா போயிருது. ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணல அப்படின்னா ஷீலிங் வந்துட்டு இந்நேரம் ஏலிங் மேல இருக்கிற வெறுப்புனால அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த மத்தவங்கள்ட்ட போயிட்டு சொல்லிடுவா. சோ இது வெளி உலகத்துல இருந்து வந்திருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் வந்து அப்படின்னு அவனை சீக்கிரமா ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஏன்ஷியல் இம்மார்டல் கிளான்ஸ் வேற அவனை துரத்திட்டு இருக்காங்களா அதனால அவன் போற அந்த ரூயின்ஸோட லொகேஷன் வந்துட்டு லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஏலிங்கால இந்த பேசிலாம் வெளியே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறப்ப மெய் இருந்துட்டு மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஓ நீ வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டி அப்படிங்கிறப்ப என்ன டேக் கேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் நான் வந்துட்டு ஃபைனா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோன்ட்டு உடம்பு முழுக்க அவளுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டுருக்கான். ஹீரோ
வந்து தட்ஸ் குட், நீ வந்து ஏதாவது சாப்பிட்றியா அப்படிங்கிறப்ப நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணிட்டேன் மாஸ்டர். அதுக்கப்புறம் ஏலிங் அந்த லேடி ஷீலிங் 2 பேருமே அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு எனக்கு தெரியும், பட் இப்போதைக்கு நீ வந்துட்டு சாக முடியாது அப்படிங்கிறப்ப ஐ நோ, கண்டிப்பா நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன் மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு குட், வெரி குட் அப்படிங்கிறப்ப பட் மாஸ்டர் கவலையே படாதீங்க, உங்களுக்கு நான் தேவைப்படுற வரைக்கும் என்னோட ஃபுல் ஹெல்ப்பையும் வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இதுக்கப்புறமும் நீ சில கஷ்டங்களை வந்துட்டு தாங்கிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ உங்ககிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்க மாட்டேன் அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நான் வந்துட்டு உங்களை சர்வ் பண்றதுக்கு எப்பவுமே தப்பா நினைச்சதே இல்லை மாஸ்டர் அப்படிங்கிறப்ப உன்னோட வேர்டை கேட்டு நான் ரொம்பவே ஆனந்தமாயிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீலிங்கோட சபார்டினேட்ஸ் மத்தவங்கள்ட்ட சொல்றாங்க. அதே நேரத்தில் ஷீலிங் இருந்துட்டு ஓடி வரப்ப யங் மிஸ் ஆர் யூ ஆல் ரைட் அப்படிங்கிறப்ப நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப டிவைன் லேடி ஷீலிங் நீங்க வந்துட்டு எங்க போனீங்க மெய்யுங்க அப்படின்னு கேட்கிறப்ப ஐ திங்க் அவ இருந்துட்டு ஏலிங் கூட தான் இருப்பா, பட் அவன் கூட இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாம் வாட் இப்ப வந்துட்டு ஏ லிங் நான் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஏ நிங்கு தான் ஏ லிங்கா அப்படிங்கிறப்ப இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ஷீலிங் நீங்க வந்துட்டு உண்மையதான் சொல்றீங்களா, உண்மையாலுமே அந்த ஏ லிங் இருந்துட்டு லேடி மெய்யவே வந்துட்டு ஹாஸ்டேஜா எடுத்து வைப்பா அப்படின்னு நினைக்கவே இல்லை, இது வந்துட்டு ட்ரபிள்சம் தான். அது மட்டும் இல்லாம அந்த ஏன்ஷியன் இம்மார்டல் கிளான்ஸ் வந்துட்டு அவங்க துரத்துறதா கேள்விப்பட்டேன், எதுக்காக அவங்க வந்துட்டு துரத்துறாங்க அப்படின்னு தெரியுமா, ஏதோ ஏன்ஷியன் டோம்பெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, யங்கான கல்டிவேட்டர்ஸ் வேற காணாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு டெமானிக் ஆர்ட்ஸ் வந்துட்டு பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவே பண்ணிடுறாங்க. அப்ப இந்த லாங்ஷியான் வந்துட்டு ஷீலிங் எதுக்காக ஏலிங் வந்துட்டு இங்க வந்தா அப்படின்னு தெரியுமா, அது தெரிஞ்சா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஷீலிங் இருந்துட்டு அட் டைம் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடந்துருச்சு, அவன் வந்துட்டு எங்களை ஓல்டு டவுனுக்கு வர சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டான், இப்ப அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சுத்தமா ஐடியா கிடையாது அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு ஒரு டெமானிக் கல்டிவேட்டர் அப்படிங்கறனால ஏலிங் இருந்துட்டு அவனோட எசன்ஸ் நம்மள கிட்ட இருந்து மறைச்சு வைக்க முடியும், அவன் ரொம்பவே தந்திரமானவன் தான். இன்னொரு பிரதர் கூஷாங் மட்டும் இங்க இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்பவே ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். தோ யங் மாஸ்டர் ஷாங் வந்துட்டாரு, தட்ஸ் கிரேட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவனை பத்தின நியூஸ் வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன், அதுல வந்துட்டு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு அதை கத்துக்கிட்டவனே கேட்கறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.